அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, நேற்றைக்கு ஏன் வரல அப்படின்னா, ஆமா, பயங்கர தலை சுத்தல். இந்த பிபி எல்லாம் ஒண்ணு ஏறல. இந்த 908 கோடி ரூபாய் அபராதம் அப்படின்ன உடனே அதாங்க தலை சுத்தலுக்கு காரணம். அபராதமே 908 கோடி அப்படின்னா, சரி விடுங்க, அதோ இடியில ஏதோ கணக்கெல்லாம் போட்டுக்கிறாங்க, அதனால 908 கோடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப சிக்கல் என்னன்னா, அந்த அபராதத்துல இல்ல, இவர் கட்டிட்டாரு அப்படின்னு வச்சுக்காங்களேன். இப்பதானே லண்டன் போய்கிறார் அண்ணாமலை, சும்மா இருப்பாரா? அங்கேருந்து ட்வீட் போடுவார். அது டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 எதுல இவர் பேர் வந்ததுன்னு தெரியல. ஜெகத் ரட்சகன் அவர்கள் பேரு. ஆனா அன்னைக்கே சொன்னல, அவர்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு. அத்தொட்டு தான் அவரு 908 கோடி ஜஸ்ட் லைக் தட் கட்டிட்டாரு அப்படின்வாரு. அதனால கட்டாமல் இருப்பதுதான் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அந்த வடிவேல சொல்லுவாங்களா, அடிச்சு கேட்டாலும் சொல்லாத அப்படின்ற மாதிரி, கட்டலைன்னா சிறை தண்டனை அப்படி இப்படி ஏதாவது சொன்னா கூட கட்டக்கூடாது. அட்லீஸ்ட் 2026 எலெக்ஷன் வரைக்குமாது, இல்லைன்னா 2014 அந்த 1.76 2G அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன்ல 908 இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க பாஜகல. சரி, என்னப்போ அதுக்கு மேல ஏதாவது கோர்ட் இருக்காதா, அப்பீல் பண்ண முடியாதா? அப்படியே இழுத்துட்டு இருக்கணும் அந்த 2 வருஷம் தேர்தல் வர வரைக்கும். தப்பி தவறி கூட கட்டிடக்கூடாது. ஆனா இந்த 908 கோடி பத்தி அப்படி ஒன்றும் பெரிய விவாதம் நடந்தா தெரியல தமிழ்நாட்டுல. 908 கோடின்னா சும்மா காசுன்னு நினைச்சிட்டாங்களா? அந்த 908 கோடி இருந்தா என்னென்னலாம் பண்ணலாம்? நம்ம மூளைக்கு 1 கோடியே அதிகம். 908 கோடி எல்லாம் அது நமக்கு சரி வராதுங்க. ஆனா அதை விட முக்கியமான விஷயம் நேத்து இருந்துச்சு. அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாருங்க, ஒரு மூத்த தலைவரை ஓரங்கட்டுகிறார்கள் பாஜகல அப்படின்னு நிறைய பேர் கொதித்து எழுந்து விட்டார்கள். அதுலயே கட்சியிலே இருக்க ஒருத்தர், ஆனா அவருடைய போஸ்டிங் என்னென்னலாம் போடலங்க. ஒரு லெட்டர் பேட்ல ஒரு கடிதம் எழுதியிருந்தார். பாஜக ஆதரவாளர்கள் அப்படின்ற போர்வையில சிலர் முன்னாள் தலைவர், முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள், இதையெல்லாம் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முதல்ல பயந்துட்டேன். அப்புறம் நான் யோசிச்சேன், பாஜக ஆதரவாளர்கள் தானே சொல்றாரு, நம்ம சொல்லல. அதனால நமக்கு என்ன, நம்ம பாட்டுல நம்ம இந்த விமர்சனம் பண்ணுவது செஞ்சுக்கினே இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அதுக்காக இந்த 908 நம்ம டைவர்ட் ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால தான் ஆரம்பத்திலேயே இந்த 908 அப்படின்றதுல நம்ம ஆரம்பிச்சு வச்சுட்டோம். இது இதோட முடியுமா, இல்ல இன்னும் ஏதாவது இவங்க பாட்டுக்கு 1008 2008 அப்படின்னு போட்டுனே போவாங்களான்னு தெரியல இடி. ஆனா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கேஸ். ஆனா ஒண்ணுங்க, 10 வருஷத்தை விட இப்பதான் பாஜகவுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உடனே பாஜக தான் இந்த பெனால்டி போட்டுதா அப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க. நான் அப்படி சொல்லல. மாதிரி அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அவங்க எல்லாம் அதிகாரிகளை முடுக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை செய்யுங்க அப்படின்னு. அதனுடைய வெளிப்பாடாதான் இதை பார்க்கணும். அடுத்தது வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா. இது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி பரிசீலனைக்கு சென்றிருக்கின்றது. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பாஜகவோட முக்கியமான கூட்டணி கட்சிகளான நிதிஷ்குமாரோடைய ஜேடியு அண்ட் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய டிடிபி 2 பேரும் ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லியிருந்தார்கள். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேருமே ஹேவிங் செகண்ட் தாட்ஸ் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தது. குறிப்பா பீகாரை பொறுத்த வரைக்கும் விரைவிலேயே சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கின்றது. அதனால நிதிஷ்குமார் இதற்கு ஆதரவு தெரிவிப்பதா வேண்டாமா அப்படின்ற டைலமால இருக்கார் அப்படின்லாம் செய்திகள் வந்திருந்தன. ஆனா இப்ப நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா அவர் ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்னு தோன்றுகிறது. இப்ப இந்த செய்தியை பாருங்க. தமிழகத்துல அந்த திருச்செந்துறை, மண்ணச்சநல்லூர் இந்த கிராமங்கள்ல இந்த பதிவுத்துறை லெட்டர் அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அதெல்லாம் நம்ம வேலை வாரியா பார்த்தோங்க. இப்போ பீகார்ல இதே மாதிரி ஒரு கிராமத்தை எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு வாரியம் கிளைம் பண்ணியிருக்காங்க. இது ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கு. இதுல என்ன பண்ணிருக்காங்க, 2013 அந்த காங்கிரஸ் கொண்டு வந்த பழைய சட்டம் இருக்கு இல்லையா, அதன்படி ட்ரிபியூனலுக்கு தான் போகணும், கோர்ட்டு இதை விசாரிக்க முடியாது அப்படின் போது அதை கோர்ட்டு ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதுல இறுதி தீர்ப்பு என்ன வருகின்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆனா பாருங்க, இந்த பிரச்சனை இப்ப பீகார் முழுக்க பேசப்படுகின்ற ஒரு பிரச்சனை ஆகின்றது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நிதிஷ்குமார் அவர்கள் இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் என்ன ஆகும் நிலைமை? இதற்கிடையில இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ சொல்லி வச்ச மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே பத்திரிகைகளோட பாத்தீங்கன்னா பாஜக ராஜ்யசபாவில் பெரும்பான்மையை இழக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி வந்ததுங்க. இந்த மாதிரி நியமன உறுப்பினர்கள் அவங்க எல்லாம் ரிட்டையர் ஆறாங்க இத்தனை பேரு. ஸோ பாஜகவுடைய அந்த மெஜாரிட்டின்றது என்டிஏவுடைய மெஜாரிட்டி குறைய போகின்றது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பவே நம்ம கேட்டிருந்தோம், சரிங்க, நியமன உறுப்பினர்கள் ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு பதிலா மறுபடியும் நியமிப்பாங்கல்ல. அதே மாதிரி
இந்த காங்கிரஸ் தரப்பில் இருந்து கூட ராஜ்யசபா எம்பிக்கள் சில பேர் வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போட்டி போட்டு லோக்சபா எம்பி ஆகியிருக்காங்க. அப்ப அந்த இடங்களுக்கு தேர்தல் வரும். சொல்ல போனா இன்றைக்கு இருக்கின்ற சிச்சுவேஷன்ல பெரும்பாலான இடங்கள்ல பாஜக தான் வந்து வெற்றி பெறக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது. அப்புறம் எப்படி மெஜாரிட்டி எடுக்கும்னு சொல்றாங்க. இட்ஸ் எ டெம்பரரி ஃபேஸ். ரிட்டையர் ஆறாங்க, மறுபடியும் தேர்தல் நியமனம் இதுதான் அப்படின்னு. இன்னைக்கு செய்தி பாத்தீங்கன்னா பாஜக மறுபடியும் பெரும்பான்மையை பெறுகிறது ராஜ்யசபால அப்படின்னு. இந்த இடைப்பட்ட 3 காலத்துல பாஜக லூசஸ் மெஜாரிட்டி அப்படின்னு ஒரு டுபாகூர் செய்தியை பரப்பினதுனால என்ன சாதிச்சாங்கன்னு எனக்கு புரியல இந்த ஒரு சில ஊடகங்கள் அப்படின்றது. இப்போ மறுபடியும் அந்த பெரும்பான்மை வந்து விட்டது, நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு வந்த பிறகு அப்சல்யூட் மெஜாரிட்டி தானா வந்துட போதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த வக்ஃப் வாரிய சட்டமா இருக்கட்டும், இன்னும் அவர்கள் கொண்டு வரப்போகின்ற சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் ராஜ்யசபாவில் நிறைவேற்றுவது அப்படின்றது கஷ்டமே கிடையாது. சுலபமா அவங்க வேற யாரையும் பிஜு ஜனதாதளையோ இல்ல வந்து அதிமுக திமுகவையோ சில பேர் இங்க நினைக்கிற மாதிரி அவர்களுடைய ஆதரவை கோரி பெற வேண்டிய அவசியமே கிடையாது. என்டிஏ ஆன் தேர் ஓன் எந்த சட்டமாக இருந்தாலும் நிறைவேற்ற முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுல ஒரு சில நண்பர்கள் கேட்கலாம், என்ன சார் நம்ம முதலமைச்சர் வந்து அமெரிக்கா சென்றிருக்கின்றார், இந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வேற பெரிய வரவேற்பெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க, அதனால டைம் ஸ்கொயரா அதுல வந்து ஒரு படம் எல்லாம் போட்டிருக்காங்க, இதை பத்தி பேசாம அப்படின்னு கேட்கலாம். ஆனா எனக்கு இன்னும் அந்த 908 தான் பெருசா தோணுச்சுங்க. அதுக்காக இதை நம்ம ஒதுக்கி வைக்கிறதும் கிடையாது. வெளிநாட்டு செய்திகள் கடைசியா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம். பாத்தீங்கன்னா டிஎம்கே ஐடி விங்ல வீடியோ அதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அமெரிக்க வாழ் தமிழர்கள் அவங்க வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனா அதுல இந்த பொக்கைய கொடுத்து வரவேற்ற ஒரு சிலர் இவங்க எப்ப அமெரிக்கா வாழ் தமிழர்கள் ஆனாங்கன்னு எனக்கு புரியலங்க. ஏன்னா நமது அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் அவர் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார். அதுக்கப்புறம் இன்னொருத்தரும் அவர் இங்க இருக்கிற கட்சி நிர்வாகின்னு நினைக்கிறேன், அப்படிதான் தெரிஞ்சது அவரை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அங்க அமெரிக்காலேயே செட்டில் ஆயிட்ட நடிகர் நெப்போலியன் அவர்கள், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பலர் அவங்க எல்லாம் வந்து வரவேற்றார்கள். அப்புறம் செய்தி என்ன கூறுகின்றது அப்படின்னா, சான் பிரான்சிஸ்கோ மாநகரத்துக்கான இந்தியாவின் அமெரிக்க துணை தூதர் அவரும் வந்து வரவேற்றார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அமெரிக்கா தரப்புல இருந்து யாரும் வந்ததா தெரியல. என்னது, ஒரு திராவிட மாடல் தலைவர் வந்திருக்காரு, அமெரிக்கா கொஞ்சம் கூட மரியாதை தெரியல. ஜோ பைடன் என்னங்க பண்றாரு, அவர் தான் போட்டி போடலன்னு சொல்லிட்டாருல. கமலா ஹாரிஸ் தானே இப்ப போட்டி போட்டுக்கிறாங்க, பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய வேலை கூட கிடையாது இல்ல. சும்மா வந்து ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கலாமே. அவருக்கு அரசியல் தெரியல. ஏன்னா இந்த அமெரிக்க வாழ் இந்தியர்கள் அத்தனை பேரும் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆதரவு ஜோ பைடன் அப்படின்னு தெரிஞ்சா அப்படியே ஓட்டு அள்ளி குத்துவாங்கல்ல. அட்லீஸ்ட் நம்ம கமலாக்காவது வந்திருக்கலாம், வந்துட்டு திராவிட மாடல் தலைவரை வந்து வரவேற்று அவங்களோட ஒரு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்கன்னா அப்படியே அமெரிக்காவில் இருக்க இந்தியர்கள் அத்தனை பேரும் அள்ளி குத்துருப்பாங்க ஓட்டை. என்ன போங்க, இதுக்குதான் வந்து ஒரு வியூகம் வகுப்பாளரை கூடவே வச்சுக்கணும்ன்றது ஜோ பைடனோ இல்ல கமலா ஹாரிஸோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது இந்த 19 நாள்ல வந்து ஏராளமான பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருந்தார். கரெக்ட், நிறைய முதலீடுகள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 1,00,000 கோடி இல்ல 1,76,000 கோடியாவது வராதா? இங்க நம்ம குளோபல் இன்வெஸ்டர் மீட் நடத்தும் போதே பல லட்சம் கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் அப்படின்னு சொல்றோம். இங்கேருந்து நம்ம அமெரிக்கா போய்க்கிறோம் அப்படின் போது நிறைய வரணும். அப்பதான் போனதுக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கும், வரும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த வெறும் ஒப்பந்தத்தோட நிக்க கூடாது, இங்க வந்து அங்க ஆரம்பிக்கணும், அதுதான் முக்கியம். ஆனாலும் இந்த வெள்ளைக்காரங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஈகோ அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல நம்ம முதலமைச்சர் அங்க வரும்போது நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு தொல்லை பண்றீங்க. ஏன் நீங்க இங்க வரமாட்டீங்களா? இங்கதானே இன்வெஸ்ட் பண்றதா பிளான். அப்ப நீங்க இல்லைங்க இங்க வந்து சந்திக்கணும். ஏன்னா எங்க முதலமைச்சர் அங்க வந்தா அப்பதான் டைம் கேட்பீங்களா? சரி விடுங்க, அவங்க எல்லாம் பணக்கார நாடுகள், அந்த ஒரு மமதையில தான் இருப்பாங்க. நமக்கும் ஒரு காலம் வரும், சரியான பாடம் புகட்டுவோம், திராவிட மாடல்லாம் என்ன அப்படின்றத அவங்க இங்க வந்து கம்பெனி ஆரம்பிப்பாங்கல்ல, அப்ப கத்து கொடுக்கும். ரைட், இப்ப வந்து இந்த கூட்டணிக்குள் இருக்கும் குழப்பங்கள் எத்தனை நாள் தான் பாஜக இருக்க குழப்பத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிறது, போர் அடிச்சு போச்சு. இந்த செய்தியை பாருங்க. கொல்கத்தா டாக்டர் வழக்கில் பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை சட்டம். அதாவது அந்த குறிப்பிட்ட வழக்குன்னு மட்டும் இல்ல, பொதுவாகவே பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கான சட்டம் சட்டசபையில நிறைவேற்றி நாங்க வந்து கவர்னருக்கு அனுப்புவோம். 10 நாளைக்குள்ள அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும், இல்லைன்னா ராஜ்பவனை முற்றுகையிடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில. சரி, இதுக்கு உடனே பதில் கேள்வி. ஆனால் பெற்றோரை அலைக்கழித்து தடயம் கலைக்க வழி செய்து கல்லூரி முதல்வரை வேறு கல்லூரியில் பணி அமர்த்தி என்ன நாடகம் இது? அதாவது அந்த
படுகொலை செய்யப்பட்ட பெண் பயிற்சி மருத்துவர் அவங்களுடைய பெற்றோர்களை அலக்கழிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. தடையெல்லாம் கலைக்க வழி செய்து அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அந்த கல்லூரி முதல்வர் வந்து வேறு கல்லூரி நேஷனல் மெடிக்கல் காலேஜ்ல அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நாடகம் தானே அப்படின்னு கேக்குறாங்க. யார் கேட்கறதுன்னா பாஜக இல்லை, அதாங்க இந்த புள்ளி கூட்டணியில் இருக்காங்க டோலர்ஸ், அவங்க கேட்கறாங்க. ஆனா பாருங்க, என்னதான் இருந்தாலும் அந்த டோலர்களுடைய டாக்டிக்ஸ் அப்படின்றது கொல்கத்தா டாக்டர் வழக்கில் திரிணாமுல் பாஜகவின் அரசியல் நாடகம். இதுல பாஜக எங்கெங்க வந்தது? இவங்க சொல்ற குற்றச்சாட்டு பெற்றோரை அலைக்கழித்து அப்படின்னு சொல்றாங்க. திரிணாமுல் தரப்புல அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. இனியோ டோலர் சொல்ற குற்றச்சாட்டு பெற்றோரை அலைக்கழித்தது யாரு? பாஜகவா? அவங்களா அங்க ஆட்சியில் இருக்காங்க? அவங்களா அங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறாங்க? தடயம் கலைக்க வழி செய்து எப்படி இதுவும் பாஜக தான் செஞ்சாங்களா? ஆட்சியில் இருக்கிறது யாருங்க? கல்லூரி முதல்வரை வேறு கல்லூரியில் பணி அமர்த்தி, ஏங்க இதுதான் காமெடியின் உச்சம். இந்த ஆர்டர்ஸ் போட்டதே ஹெல்த் மினிஸ்டர் ஆர் சீஃப் மினிஸ்டர், ரெண்டுமே மம்தா பானர்ஜி அவர்கள் தான். இதுல பாஜக எங்க வந்ததுன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஏதாவது கொஞ்சம் எனக்கு யாராவது க்ளூ கொடுங்க. அப்புறம் எப்படிங்க திரிணாமுல் பாஜகவின் அரசியல் நாடகம்னு சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் டோலர்களின் நாடகம். இப்படித்தான் ஊர உலகத்தை காலங்காலமா ஏமாத்தின்னு வந்து நிற்கிறாங்க. ஆனா எல்லாரையும் ஏமாத்த முடியல. ஏதோ ஒரு சிலரை மட்டும் ஏமாத்தி அப்படியே 2 4 சீட்டு வாங்கிக்கிறது, 15 10 அப்படின்னு நோட்டு வாங்கிக்கிறது, இப்படியே காலம் தள்ளி நிற்கிறாங்க அவங்க. இத ஏமாறுபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, உங்க கூட்டணியில் தான் இருக்காங்க திரிணாமுல், பாஜகவாது உங்களுக்கு எதிர்கட்சி. திரிணாமுல் உங்க கூட்டணியில் தானே இருக்காங்க. இனிமே வந்து அவங்க எங்க கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? அது எப்படி? நாளைக்கே வந்து அங்க சட்டமன்ற தேர்தல் வந்ததுன்னா திரிணாமுல் காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு ஓகேன்னு சொன்னாங்கன்னா உடனே போய் ஒட்டிக்கிறதுக்கும் இவங்களுக்கு கூச்சலாட்சமே கிடையாது. ஏன்னா ஊழல் ராணின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயே போயிட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்னு கையேந்தி நின்றவங்க தானே டோலர்ஸ். அதனால இதையெல்லாம் பார்த்தா சீட்டு நோட்டு ஓட்டு கிடைக்குமா, அதுதான் முக்கியம் அப்படின்ற கொள்கைக்கு அவங்க எப்போ வந்துட்டாங்க. அதனால கம்யூனிசம் அப்படின்னா அது ஒரு பெரிய கொள்கை, அங்க கொள்கைக்காக வாழ்பவர்கள், இந்த உருட்டெல்லாம் இனிமே வேலையாவாது. இது கூட்டணிக்குள்ள இருக்க இன்னொரு குழப்பம். இந்து அறநிலையத்துறையால் நடத்தப்படும் கல்வி நிறுவனங்கள் மதச்சார்புடையன அல்ல. முருகன் மாநாட்டு தீர்மானங்கள் குறித்து ஐயா ஆசிரியர் அவர்களுடைய அறிக்கை. அவர் என்ன சொல்லுகிறாரு? இந்து அறநிலையத்துறை என்பது கோவில் பாதுகாப்பு, நிதி வரவு செலவை பராமரிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சரி, அப்ப இது கும்பாபிஷேகம் நடத்துறீங்க, அந்த கேள்வியை கேட்க மாட்டீங்களா? வரவு செலவு ஒழுங்கா இருக்குதா அதை மட்டும் பாருங்க. நீங்க இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடத்துறது, அமைச்சர் போய் கலந்துக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இவர் சொல்லுவார். அடுத்தது, இந்து அறநிலையத்துறையால் நடத்தப்படும் கல்வி நிறுவனங்கள் மதச்சார்புடையன அல்ல அப்படின்னு சொன்னா எதுக்கு நீங்க நடத்துறீங்க? முதல்ல இங்க பாருங்க, இவர் என்ன சொல்லிட்டாரு? கோவில் பாதுகாப்பு, நிதி வரவு செலவு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப கும்பாபிஷேகம் நடத்துறத விடுங்க, கல்வி நிறுவனங்கள் நடத்துவதும் தவறு, அதான அர்த்தம். வரவு செலவு பாதுகாப்பு அத்தோடு நிறுத்திக்கணும். எதுக்கு வந்து இந்து அறநிலையத்துறையில வந்து நீங்க ஸ்கூல் நடத்துறீங்க, ஆர் காலேஜ் நடத்துறீங்க, வாட்டவர், கல்வி நிறுவனம் நடத்தக்கூடாது, இதானே வந்து அர்த்தம். அப்ப இனிமே அதெல்லாம் வந்து இழுத்து மூடுங்கோ அப்படின்னு சொல்வாரா ஐயா மாண்புமிகு ஆசிரியர் அவர்கள்? அடுத்தது, இந்து அறநிலையத்துறையால் நடத்தப்படும் கல்வி நிறுவனங்கள்னா அதுக்கான நிதி எங்கிருந்து வருகின்றது? கோவில்ல இருந்து வருகின்ற நிதி தானே. பாதுகாப்பு வரவு செலவு அப்படின்னு சொன்னா அந்த கோவிலிருந்து வருகின்ற உண்டிகள் கலெக்ஷன், அந்த மற்ற வருமானங்கள், இதெல்லாம் எதுக்கெல்லாம் செலவு பண்றீங்க அப்படின்ற ஒரு வெள்ளை அறிக்கை, இல்ல வந்து மங்களகரமான மஞ்சள் அறிக்கை அப்படி ஏதாவது கொடுத்தா கூட நாமெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இது ஐயா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டி ரவிக்குமார், அவர் யாருன்னா விசிகா தலைவர், அவர் இதை ஷேர் பண்ணிருக்கிறாருங்க. கூடவே விசிகா கம்யூனிஸ்டுகள் கூட இப்ப என்ன சொல்றாங்க, இந்த மாதிரியான இந்த மதச்சார்புடைய விஷயங்களை ஒரு மதச்சார்பற்ற அரசு செய்யக்கூடாது, அதாவது இந்த கந்த சஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன், எஸ்பெஷலி விசிகா அண்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டு கட்சிகளுக்கும். இப்படியே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வந்துட்டு அங்க அதிமுகல ஒரு பச்சை கொடி காமிச்சாங்கன்னா கபால் அங்க போய் சேர்ந்துக்கலாம். ஏன்னா இது வந்து மதவாத வலதுசாரி பிற்போக்கு சக்திகளுக்கு துணை போகின்ற அரசு அப்படின்னு பச்சக்குன்னு ஒரு முத்திரை குத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை பாத்தீங்களா. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் இவங்க அரசியல் பண்றதா தெரியல, வெறும் அவியல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியா இருக்கும் போது அதான் செஞ்சிருந்தாங்க, இப்ப எதிர்கட்சியா வந்த பிறகு கூட அவியலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை எங்க போய் முட்டிக்கிறது சொல்லுங்க. திருமா அவர்கள் வந்து விசிகால ஒரு தீர்மானம் போட்டுக்கிறாங்க,
முழுமையான மது ஒழிப்பு. ஏற்கனவே நல்ல ஞாபகம் இருக்கா? பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? இந்த மது ஒழிப்புக்காக போராடுவதாக இருந்தால் எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவருடன் இணைந்து போராட தயார்னு சொல்லியிருந்தார். நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம். எப்படிங்க மது ஒழிப்பு அப்படின்னா ஒரு பாட்டில நிறுத்தி வச்சுட்டு அது எதிர்க்கு போராட்டம் பண்ண போறாங்க? அரசாங்கத்துக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக தானே. அப்புறம் ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவரோட சேர்ந்து போராட்டம் அப்படின்னா இது என்ன விதமான கூட்டணின்னு நம்ம கேட்டிருந்தோம். இப்ப மறுபடியும் அந்த மது ஒழிப்பு அப்படின்றத கையில எடுத்திருக்காரு. கூட்டணி சேரணும்னா வேற வழி கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அப்படி ஒரு நட்புறவை வளர்க்க வேண்டியதுதான். இந்த நேரத்துல அதிமுக என்ன பண்ணணும்? சரிங்க, நாங்களும் மது ஒழிப்புல கலந்துக்கிறாங்க, உங்களோட சேர்ந்து நாங்களும் மதுவை எதிர்க்க போராடுகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. திமுக எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா கருப்பு உடை தான் அணிந்திருந்தான்னு நினைக்கிறேன். அந்த பதாகைகள்லாம் வச்சுக்கின்னு மதுவை ஒழிப்போம் அப்படின்லாம் போர்டு வச்சுன்னு போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க. ஆனா ஆளுங்கட்சியா வந்த பிறகு அதை பத்தி பேசவே இல்லைங்க. சரி, ஆளுங்கட்சியா இருந்தாங்களா அதிமுக, இப்ப எதிர்கட்சி ஆயிட்டாங்கல்ல, அந்த மாதிரி போர்டு ஒரு 4 போர்டு எழுதி வச்சுன்னு இவங்களும் ஒரு போராட்டம் பண்ண வேண்டியது தானே. ஏங்க ஒரு பேச்சுக்கு கூட இவங்க மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப அந்த விஷச்சாராயம், ஆமா, அந்த மரணங்கள், இது ஒரு நல்ல ஒரு சான்ஸா இருக்குதுல்ல பாருங்க. அதனால இனிமே மதுவை ஒழிப்போம், அதை ஒழிக்க போராடுவோம் அப்படின்னு இவங்களும் பண்ண வேண்டியது தானே. திமுக இதை எதிர்த்து ஒண்ணுமே குறை சொல்ல முடியாது. கேட்டா சொல்லிக்கல, நீங்களும் தானே போராட்டம் பண்ணீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது. அப்ப எதிர்கட்சிகள் தான் மதுவை ஒழித்து போராட வேண்டும் அப்படின்றது டெம்ப்ளேட். நாங்க இப்ப எதிர்கட்சி, அதனால நாங்க தான் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி போராட்டம் பண்ணும்போது அந்த விசிகாவுடன் இணைந்து அந்த போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அங்க எப்படி ஒன்றியம் மத்தியம் ஆயிடுச்சோ இப்ப இங்க இது ஒன்றலாம் இல்லையா, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. செய்யவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அறிவியல் கலறதுக்கே நேரம் சரியாகுது அப்படின்னு நினைக்கிறேன். எந்த நேரத்துல என்ன மாதிரியான அரசியல் பண்ணணும் அப்படின்றது சுத்தமா அதிமுகவுக்கு தெரியவே இல்லை. இப்ப என்னடான்னா புதுசா அண்ணாமலையை பிடிச்சின்னு இருக்கிறாங்க. இதுல சிங்கை ராமச்சந்திரன் கோயம்புத்தூர்ல தோத்து போயிட்டு 3வது இடம் வந்தார்ல, அவர் சொல்ற அண்ணாமலை எல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்றாரு. சரிங்க, அப்ப அண்ணாமலை ஒரு ஆளே இல்லைன்னா பொழுது விஞ்சு பொழுது போனா அதிமுக இருக்க தலைவர்கள் எல்லாம் அண்ணாமலையை பத்தி தானே பேசி நிற்கிறாங்க. ஏதோ ஒரு விமர்சனம் கண்டனம் எதையோ ஒண்ணு அண்ணாமலையை வச்சுதானே பண்ணி நிற்கிறீங்க. அவர் தான் ஒரு ஆளே இல்லையா? அப்புறம் அவர் எதுக்குங்க பிடிச்சி நீங்க இது மாதிரிலாம் பேசி நிற்கிறீங்க? முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, காமெடி பண்றது, இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கட்சி எங்க வளர்கிறது? 2024 அது எலிமினேட்டர் மேட்ச் அப்படின்னு சொன்னதை அவங்க அப்படியே மனசுல முழுசா உள் வாங்கிக்கினாங்களா? வி ஆர் எலிமினேட்டட், இனிமே நமக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு முடிவு வந்துட்டாங்களா அதிமுக? அதெல்லாம் மனசை தளர விடாதீங்க. முந்தானத்து வீடியோல பாருங்க, ஒரு சின்ன நம்பிக்கை வரா மாதிரி நம்ம சில விஷயங்கள் பேசியிருந்தோம். ரைட்டு, அதை வழக்கமா பாக்குற நண்பர்களே பார்க்கல, அப்புறம் தானே மத்தவங்க எல்லாம் பாக்குறது. அப்படியே பார்த்தாலும் நம்ம சொல்றது யாராவது கேட்க போறாங்க? சான்ஸே இல்லை. இந்த செய்தியை பாருங்க. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி கால வரையின்றி மூடல். மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து மறு உத்தரவு வரும் வரை கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி கால வரையின்றி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காலேஜ் என்னத்துக்கு மூடினாங்க? வழக்கமா காலேஜ் ஸ்ட்ரைக்கு அப்படின்னா ரைட், இவங்களே சொல்றாங்க. MA தமிழ் 2ஆம் ஆண்டு மாணவரை ஆசிரியர் ஒருவர் சாதி ரீதியாக பேசியதை கண்டித்து கடந்த 6 நாட்களாக மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இல்ல, இந்த பள்ளிகள்ல அந்த ஜாதி உணர்வு இதை தடுப்பதற்காக அப்படின்னு ஏதோ ஒரு கமிட்டி எல்லாம் போட்டாங்க. அவரும் ஏதோ அறிக்கையெல்லாம் கொடுத்தாருங்க. அது வேற ஒரு கண்டனத்துக்கு உள்ளாகியது. ஏன்னா அது ஸ்கூல் வரைக்கும் மட்டும் தானே, காலேஜ் கிடையாதா? அதுலயும் ஆசிரியர் ஒருவர், அது MA தமிழ் ஆண்டு அப்படின்னும் போது ஆசிரியர்னு சொல்லக்கூடாது. அந்த விரிவுரையாளர் இல்லைன்னா ப்ரொஃபசர், பேராசிரியர் அப்படிதான் சொல்லணும். வெறும் ஆசிரியர். காலேஜ்ல போய் யாராவது ஆசிரியர்னு சொல்லுவாங்களா? என்ன போங்க டோலர்ஸ் இப்படி பண்ணி நிற்கிறாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்ப கல்லூரியில இந்த ஜாதிய உணர்வுகளை ஒழிப்பதற்கு என்ன செய்வது? என்ன இப்போ இது ஒரு பெரிய விஷயமா? இன்னொரு கமிட்டியை போடுவோம், அவங்க ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க, அதை பத்தி ஒரு 4 நாள் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏற்கனவே கொடுத்த அறிக்கை என்ன பண்ணாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அவ்வளவுதான், கமிட்டி போடுவாங்க, அறிக்கை. நீங்க என்னங்க இதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டா கமிட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சா, அந்த பிரச்சனை தீர்ந்ததா, இதெல்லாம் நமக்கும் அது கவலையே கிடையாது. எப்பவாச்சும் தேர்தல் சமயத்துல இந்த அறிக்கை என்னாச்சு, இந்த அறிக்கை என்னாச்சுன்னு எதிர்கட்சிகள் கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அதிமுகவும் அவங்க காமெடி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால விரைவிலேயே ஒரு கமிட்டி இந்த கல்லூரிகளில் ஜாதிய உணர்வுகளை அப்படின்னு நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி, நம்மளுடைய மக்களுடைய பிரச்சனை அப்படின்றது என்னைக்குமே தீராத பிரச்சனை, இருந்துனே தான் இருக்கும் அது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னா அப்படியே அப்பப்போ கொஞ்சம் டமாசா இருக்கணும், அதுக்கு சிரிச்சுக்கினே இருக்கணும். இடுக்கண் வருங்கால் நகுக. அந்த ஒரு காமெடியை நமக்கு இன்று அள்ளி வழங்கி கொண்டிருப்பது அரசியல் கட்சிகள் தான். இப்ப புரியுதுங்களா? ஜனநாயகம் தான் சிறந்த ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்றது. வாழ்க ஜனநாயகம். மீண்டும் அடுத்த சந்திப்போம்.
வணக்கம்.